விஷயம். அதனால அது ரமேஷோட பாணி. அதே மாரி அ உங்களுக்கு குமரேஷ் சார் நைட் பேசினாரு. அவரு ஃபோன் அடிச்சாரா எடுக்கலையா நீங்க? அதனால என்ன பண்றதுன்னாரு. இல்ல சார் கண்டிப்பா அவரு சொல்லிட்டோம். அதனால அவரும் கமிட்டட் பெர்சன் தான். அதனால ஹி வில் கம். நீங்க துணிஞ்சு போடுங்கன்னு சொன்னா, அதுக்குள்ள நீங்களே லைன்ல திருப்பி கூப்பிட்டீங்களாம் அவர. நைட்டு 10 மணிக்கு 10:30 மணிக்கு நடந்த விஷயம் இது. நன்றி. ஆக்சுவலி என்னன்னா, இன்னைக்கு எப்பவுமே வந்து நம்ம உள்ளூர் குளம் தீர்த்தமாகாது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பெரிய ஃபாரின் புக்கெல்லாம் எடுத்து ரிவ்யூ பண்ணுவோம். பயங்கரமா. எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர்லேருந்து போறது தான் ஃபாரினுக்கு போய் வித்து, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுற மாரி, நம்மள்ட்ட இருக்கிற செய்திகள் தான் உலகம் ஃபுல்லா போயிருக்கு. ஆ எது தர்மம் அப்படின்ற ஒரு புத்தகத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி நானும் படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாருக்கும். அதில தான் அந்த கீரைக்காரிட்ட ஒரு அம்மா வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு, அவங்களுக்கு இட்லி குடுக்குற கதை வரும்னு நெனைக்கிறேன். சுகி சிவத்தோட இதுல. ம். ஸோ அந்த மாரி அத பத்தி சொல்லிட்டு, நம்ம மாரிமுத்து தங்கவேல் சாருடைய ஆ புத்தகத்த பத்தி சொல்லி, மிக அருமையான கருத்துக்கள். எவ்வளோ எளிமையான கருத்துக்கள். அதாவது ரொம்ப வேலிடு கருத்துக்கள் ஒரு முக்கியம் கிடையாது. அதுல எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துது, எவ்வளோ எளிமையா மக்கள்ட்ட போய் சேருது. அப்படின்ற வகையில எழுதின கருத்துக்களை, அதவிட எளிமைப்படுத்தி, ஒரு என்து பண்ணி, ஒரு குடுத்த பாணி, வெங்கட்ராமன் சாரோட பாணி, அருமையா இருந்தது சார். ரொம்ப ரொம்ப நல்ல கருத்துக்கள். ரொம்ப எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா நீங்க அத சொன்ன விதம் தான் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சார். நல்ல ஒரு பிரசன்டேஷன். அருமையா அதாவது சிம்பிளான புக்கு. நான் முந்தா நாள் கூட ஒரு புத்தகத்த பத்தி சொன்னேன். ரூ. 2475 படிச்சு பார்த்தோம்னா, ரொம்ப பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்கள் எதுவுமே இல்ல. எல்லாமே சாதாரணமா நம்ம சொல்றது தான் சொல்லியிருக்கான். பட் எதுவும் மார்க்கெட்டிங்ல அவன் அவ்வளோ காஸ்ட்லியா விக்க முடியுது அவ்வளோதான். ஆம். இதோட வந்து ரொம்ப அவருடைய புத்தகம் நம்ம தளத்துல பயணிக்கிறவரோட புத்தகத்த எடுத்து ரிவ்யூ பண்ணது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அது சொன்ன விதம், அ அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை இன்னும் மெருகூட்டி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அதோட நம்ம புத்தகம் அ பேச்சாளர மட்டும் பத்தி சொல்லாம, எழுத்தாளர் பத்தியும் சொல்லியாகணும். அவருடைய மாரிமுத்து தங்கவேல் சார் வந்து எனக்கு கொஞ்ச காலமா பழக்கம். நெறைய என்னோட தளத்துல என்னோட பேச்சுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து பின்னூட்டம் வரிகள் குடுப்பாரு. நெறைய மோட்டிவேட் பண்ற ஒரு பெர்சன். எல்லாருக்குமே நல்ல மோட்டிவேஷனான விஷயங்கள் குடுப்பாங்க. அவர்ட்ட வந்து ஒரு புத்தகம் வாங்கலான்ட்டு அவர்ட்ட கான்டாக்ட் பண்ணேன். என் அட்ரஸ்லாம் குடுத்தேன். அப்புறம் உங்கள்ட்ட என்னென்னலாம் சார் புத்தகம் எழுதியிருக்கீங்க? அது ஒரு பேக்கேஜா குடுத்துருங்க எனக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த பேக்கேஜ் முந்தா நாள் என்ட்ட வந்து சேர்ந்தது. அது கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னும் முழுமையாக்கல நானு. படிச்சுட்டு நான் ஒரு புத்தகம் ரிவ்யூலாம் அந்த புத்தகம் தான் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டேன். அந்த புத்தகம் வந்து சேர்ந்தது அவர பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு பேக்கிங் ஒருத்தர் ஏனோதானோன்னு அனுப்பல சார். ஒரு மேனுவலா அவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த புத்தகம் சைஸ்க்கு வாரியா, அந்த கேப்புக்கு காட்டன் வேஸ்ட் வச்சு 3 ராப்பர் வாய்ப்பே இல்ல. பண்ணி அத பிரிக்கும்போது நான் அவருக்கு மெசேஜே அனுப்பினேன். என்ன மெசேஜ்னா, "இட் ஷோஸ் யுவர் கமிட்மெண்ட் சார்." எந்த ஒரு ஒரு விஷயம் கமிட்டடா பண்ணணும் அப்படின்றத வந்து நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த கமிட்மெண்ட் யார்ட்ட கத்துக்கிட்டேன்னா, எங்க அப்பாட்ட தான். எது பண்ணாலும் நல்லதா பண்ணுவாரு. இல்லாட்டி பண்ண மாட்டாரு. ஹி வாண்ட் டூ. கமிட்டடா பண்ணணும் அப்படிங்கிறது எங்க அப்பாவோட கைவண்ணத்த அதுல நான் பார்த்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. அம் அந்த புத்தகம் எல்லாம் ஒரு பேக்கேஜா வாங்கிட்டேன். அதுல பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மென்ட் பண்றதுக்காக 2 போஸ்டர் அவரு பிரிண்ட் பண்ணியிருக்காரு. அதையும் குடுத்தாரு. இமிடியேட்டா நான் அத வந்து லேமினேட் பண்ணி வீட்ல மாட்டிட்டேன். ஸோ ம். அந்த மாரி எங்க பையன் கூட கிண்டல் பண்ணான். "உங்கள மாரி ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டார் போல இருக்கு. உங்களோட ஒத்த சிந்தனையோட" அப்படின்னு சொன்னான். அந்த மாரி மிக ஒத்த சிந்தனையோட எல்லாருமே டிராவல் பண்றோம். மாரிமுத்து தங்கவேல் சாருக்கும் இந்த நேரத்துல ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு, ரொம்ப ரொம்ப எனக்கு நெகிழ்ந்துட்டேன் நான். அவரோட பேக்கிங் பார்த்துட்டு வாய்ப்பே இல்ல. அந்த மாரி. அவருக்கு உடனே இது பண்ண ஒரு ஃபீட்பேக் குடுத்தேன் நானு. நன்றி. எல்லாரும் ஃபீட்பேக் குடுங்க. கண்டிப்பா இது நான் கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கிட்டேன். வேற வழி கிடையாது. ஏன்னா இது எல்லார பத்தியும் சொல்ல வேண்டிய தருணங்கள். அப்பதான் நமக்கு புரியும். நன்றி. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் தளத்தில யாராவது இருந்தீங்கன்னா, சொல்லலாம். நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.
இன்று பிறந்த நாள், திருமண நாள், திருமண நிகழ்ச்சிகள் கொண்டாடும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். உடல் நலம், மனநலம் குன்றியோர் மீண்டு வர ஒரு பிரார்த்தனை வைப்போம். அதே சமயம் பிள்ளைப்பேர் வேண்டுவோர் அவர்களுக்கும் அந்த வரம் கிடைக்க ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இந்த மாதிரி கூட்டத்தில் அடிபட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க, அவங்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிப்போம். அதே சமயம் இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் நோக்கி போறத நம்ம தவிர்க்கிறத ஒரு இதுவா எடுத்துக்கலாம். யாரா இருந்தாலும் எல்லாரும் மனிதர்கள் தான். தெய்வமேன்னு வெங்கட்ரமன் சார் கூப்பிடுற மாதிரி எல்லாரும் தெய்வம் தான், எல்லாரும் விஐபி தான் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சிறு சிறு விஷயத்துக்கு போய் குழந்தைகள், பெண்கள்லாம் போய் இறந்து போற விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த கருத்தை எல்லாருக்கும் பரப்புங்கன்னு சொல்லி ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா வரிசையா கூப்பிடுவோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே. ரமேஷ் ராஜு சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய நட்புரை காலை வணக்கம் சார். இன்னைக்கு செஷன் உண்மையிலுமே ரொம்ப எக்ஸலண்ட். ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன்ட் இருந்து ஒரு எனர்ஜெட்டிக் வாய்ஸ் மாடுலேஷன் அண்ட் நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸு, அதனுடைய வார்த்தைகள் எல்லாம் அந்த ஸ்பாட் அனாலிசிஸ் சொன்னதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த நான் நிறைய ஜேசி ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கெலாம் போய் பார்த்துருக்கேன். ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையாளர், ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி அப்படின்னே சொல்லலாம். எனக்குமே டைரெக்டாக அவரே கால் பண்ணிட்டு சில விஷயங்கள்லாம் எனக்கு அழகாக சொன்னார் லைஃப்பில். சார் அப்புறம் மில்டன் சார் எல்லாருமே ஒரு அருமையான ஒரு தளம். அதேமாரி இந்த நேரத்தில் என்னோட ஜேசி நாமக்கல் எலைட் இன்னைக்கு வந்து ஒரு கிளாக் டவர் வந்து நாங்கள் நாமக்கல் வைக்கிறோம். அதுக்கு எங்களுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் அருணுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லிக்க ஆசைப்படுறேன். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு செஷன் சார். ஏதாவது ஒரு டேட்டு ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு என்னையும் நீங்கள் அழைக்கலாம். இமீடியட்டாக நான் கமிட்மெண்ட் கொடுத்தா மாற்ற மாட்டேன், கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரமேஷ் சார். நீங்கள் குமரேசன் சார் தொடர்பு கொள்ளுங்க, அவர் தான் வந்து பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். அவர்கிட்ட பேசிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பேச்சை கேட்க ஆவலாக இருக்கிறோம். சிவகனி மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு காலையில நீங்க போட்ட சாங்ல இருந்து ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருந்தது சார். சாரோட புத்தகம் வந்து நீங்க ஏற்கனவே நிறைய தளத்துல வந்து சொல்லியிருக்கீங்க. அதே புத்தகத்தை நீங்க மீண்டும் சொல்லும்போது சார் எழுதியிருக்கிறத எப்படி நீங்க உள்வாங்கணும் அப்படிங்கிறத முதல் கொண்டு சொன்னீங்க பாத்தீங்களா. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை நீங்க எப்படி சாப்பிடணும், அது எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத கரெக்டா ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க சார். புத்தகத்தோட கருத்துக்களை வந்து நீங்க மெருகூட்டி சொல்லும் போது நம்மளுக்கு கேட்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ், ஸோ அது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எழுதிய மாரிமுத்து சாருக்கு வந்து வாழ்த்துக்கள். அதை தொடர்ச்சியா நீங்க வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த புத்தகம் எங்களுக்கும் வேணும் சார். உங்க நம்பர் கொடுங்க, நாங்களும் தொடர்பு கொண்டுக்கிறோம். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும்போது அதுக்கு இருக்கிற மதிப்பே வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது சார். இன்றைய நாள் வந்து இனிய நாளாக மாற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி மேடம் உங்களோட ஃபீட்பேக்கு. ரம்யா கமல்ராஜ் மேடம், நீங்க பேசணும். அனைவருக்கும் நட்புலரி. ஐயா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எப்பயுமே ஒரு எனர்ஜியோடயே நீங்க பேசுவீங்க, அது இன்னைக்கும் குறையில்லாம இருந்தது. ஆரம்பிக்கும் போது ஒரு கருத்தாழமான ஒரு பாட்டோட செஷன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ரொம்ப அழகா எடுத்துட்டு போனீங்க. அதுக்கப்புறமா இந்த புத்தகத்தை வந்து வேற ஒரு தளத்துல நீங்க சொல்லும் போது நான் உண்மையிலேயே ரொம்ப டவுன்ல இருந்தேன். இந்த புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகள்லாம் நீங்க படிக்க 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 எனக்கு அப்படியே உற்சாகமா இந்த புத்தகத்தை நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு மெசேஜ் பண்ணி, ஆனா நீங்களும் வந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு புத்தகம் இல்லை, உங்களுக்கு வந்து இன்னொரு லிஸ்ட் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் அனுப்பி இந்த ஐயாவுடைய எழுத்தாளர் ஐயாவுடைய அறிமுகத்தை எனக்கு கொடுத்து, அப்புறமா நான் ஒரு 10 புத்தகம் வந்து சொல்லி அதை வந்து பேக்கேஜா போடும்போது எனக்கு 10 புத்தகமும் பாத்தீங்கன்னா விலை கம்மியா தான் இருந்தது. எப்படிப்பா இப்படி எல்லாம் அனுப்புறாங்க, இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்களா நாட்டுல? சார் சொன்ன மாதிரி பேக்கிங் அவ்வளோ அருமையா இருந்தது சார்.
அதுல அவ்வளவு அன்பு இருந்தது. கூட நம்ம கேட்டது என்னமோ அந்த புத்தகங்கள் தான். ஆனா எக்ஸ்ட்ராவா நிறைய புத்தகங்களை வச்சு அனுப்புனாரு அவரு. அதுல அவரு எழுத்து மேல எவ்வளவு ஆர்வம் வச்சிருக்காரு, நம்மள வந்து நோக்கி வர்றவங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணணும்ன்றது அந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த எழுத்தாளருடைய மனசும் அதுல தெரிஞ்சுது, இல்லறையாவுடைய மனசும் தெரிஞ்சுது. சோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கூட எவ்வளவு விஷயங்கள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கத்துக்கிட்டேன் இவங்க கிட்ட இருந்தெல்லாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ரொம்ப அருமை சார். இந்த புத்தகம் உண்மையில யார் இருந்தாலுமே எல்லார் கையிலயுமே ஒரு கைடு மாதிரி வச்சுக்கிட்டு, இப்ப நம்ம யாரோ ஒருத்தர் ஒரு புத்தகத்தை சொல்லும்போது நம்ம கிட்ட அது இருக்குதுன்னு போது அது ஒரு நல்லா இருக்கும். அத மாதிரி இந்த புத்தகத்தை எடுத்து நமக்கு டவுன்ல இருக்கும் போது எடுத்து ஒரு இது மாதிரி திருப்பி பார்த்து ஏதோ ஒரே ஒரு சென்டென்ஸை படிச்சா கூட போதும், நமக்கு அப்படியே பூஸ்டப் ஆயிரும். அதெல்லாம் எப்படிதான் எழுதுறாருன்னு எனக்கு தெரியல. இனிமே ஆச்சரியத்திலே இருக்கேன். தேங்க்யூ சார். உங்களுடைய இதுல வந்து நாங்க தொடர்புல இருக்கணும் அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி மேடம். மிக சிறப்பான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. எழுத்தாளர்களுக்கு எழுத்து வளம் இருந்தால் பணம் நிறைய கிடைக்கும். எழுத்தாளர்களுக்கு வாசகர் நலம் இருந்தால் இந்த மாதிரி பல அன்பர்களை சந்திக்கிற வாய்ப்பு எழுத்தாளருக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் ஒரு போஸ்டர் சொல்லியிருந்தேன், அவசியமோ அக்கறையோ ஆர்வமோ இருந்தால் நேரம் நிச்சயமா இருக்கும் அப்படின்ற ஒரு வாசகம் தான். நம்மகிட்ட நேரம் இல்லைன்னு பல விஷயத்துக்கு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த வாசகம். நான் லேமினேட் பண்ணி என்னுடைய ஒர்க் பண்ற இடத்துல முந்தா நாளே ஒட்டி வச்சுட்டேன். நான் வந்த உடனே நான் செஞ்ச வேலை ரொம்ப எனக்கு காட்சியா இருந்தது. நம்ம நேரம் இல்லைன்னு சொல்றோம்னாலே நம்ம அது மேல ஆர்வம் இருக்காது, இல்லை அவசியம் இருக்காது, அக்கறை இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அப்படின்றதோட நம்ம எழுத்தாளர் தங்கவேல் சார், நீங்க பேசலாம். ஹலோ சார், கேட்குறேன் சார், பேசுங்க சார். என்னுடைய முதல் புத்தகம் இதுதான், 2000 எழுதுனது. நான் ரிட்டையர் ஆகி வந்த பின்னால், அதாவது விஆர்எஸ் வந்த பின்னால் என்ன பண்ணலான்னு யோசிக்கிட்டோம். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரு, ஒரு ஒர்க் ஷாப் வைக்கலான்னு நினச்ச போது அதற்கு சில நெகட்டிவ் இது யாரும் என்கரேஜ் பண்ணல. அப்புறம் பார்த்தேன், சரி நமக்கு புத்தகம் எழுதலான்னு ஆரம்பிச்சு இந்த பாக்கெட் புக்கு 10 ரூபாய்க்குன்னு போட்டு 3 தடவை நானே பிரிண்ட் பண்ணி நானே எல்லாருக்கும் பல கடைகளில் போட்டு விற்றேன். அதுக்கப்புறம் அது 2வது பாகமாகவும் ஒன்று போட்டேன். அதை 2ஐயும் கம்பைன் பண்ணி விஜயா பதிப்பு வேலாயுதம் ஐயாக்கிட்ட நான் கொடுத்த போது அவர் நல்லா இருக்கு நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. முதல்ல போட்ட போது நான் விற்ற போது அது 10 ரூபா. இப்போ இது 6வது பதிப்பகம் 6வது எடிஷனாக போட்டு ஐயா வேலாயுதம் அவர்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அதோட விலை 35 ரூபா. இது பல இடங்களில் போயிட்டே இருக்குது. அது இதை வந்து நமது வெங்கட்ராமன் எனது நண்பர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் இந்த புத்தகத்தை பல பேருக்கு கொண்டு சேர்க்குறேன்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை ஒரு நாள் நம்ம ஜூம் மீட்டிங்கில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது, போட்டிருக்கிறாரு. நிறைய பேருக்கு அது ரீச் ஆகிருக்குது. அதே மாதிரி நான் ட்ரெயினராகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட்டு என்னோடய ஸ்பெஷல் புக்கு. அதைத்தான் அந்த நேரம் அவசியமோ ஆர்வமோ அக்கறை இருந்தாலும் நேரம் நிச்சயமாக இருக்குங்கிறத போஸ்டரை அடித்து டைம் மேனேஜ்மெண்ட்டு கோர்ஸ் படிக்கும்போது அதை பிரிண்ட் பண்ணி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுப்பேன் நான். அது எந்த அளவுக்கு நமது ரமேஷ் சார் இம்ப்ரெஸ் ஆகிருக்குங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதை லேமினேட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கிறாரு. சார் மட்டும் இல்லை, நான் நிறைய பேரை விசாரிக்கும் போது திருச்சியில் ஒரு டாக்டர் ஒருத்தர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்குறதுக்காக நான் ஒருத்தர் போயினேன். நான் எனக்காக இல்லை, இன்னொரு நண்பருக்காக போனேன். நான் அவர் டேபிளுக்கு அடியில் கண்ணாடியில் இதை ஒட்டி வச்சுருக்கிறாரு. சார் இது எப்படின்னு, இது எனக்கு யாரோ கொடுத்தாங்க, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, அதனால் எப்போவும் இதை வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு. நேரம் நிச்சயமாக இருக்கும் அக்கறை இருந்தால் அப்படிங்கிறத ஒரு டாக்டர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குது. இப்போ நம்ம ட்ரெயினர் ரமேஷ் சாரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குது. என்னுடைய இந்த தளர்ந்த மனதுக்கு தங்க புஷ்பங்கிற நூல் வந்து பல பேரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குது.
அதற்கு காரணம் இன்னைக்கு வெங்கட்ராமன் சார் அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரம்யா மேடமும் அதை பற்றி நல்லா இம்ப்ரெஸ் ஆகி பேசியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இது எனது முதல் புக்கு. இப்போ நான் 63வது புக்கை எழுதிக்கிட்டு இருக்கிறேன். நான் 62 புக்கு ஏற்கனவே வந்துடுச்சு. விலை ரொம்ப மலிவாக இருக்குன்னு ரம்யா மேடம் சொன்னாங்க. கரெக்டு. சில பதிப்பகங்களில் 100 பக்கம் இருந்தால் அது 160 ரூபா 130 ரூபான்னு விற்பாங்க. விஜயா பதிப்பகம் மட்டும்தான் 100 பக்கம் இருக்கிற புத்தகத்தை 70 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கோவையில் இருந்தால் கூட அந்த விஜயா பதிப்பகம் மிகச்சிறந்த புத்தகங்களை தேர்ந்தெடுத்து மிகச்சிறந்த மிக குறைந்த விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தளத்துக்கு இன்றைக்கி இவ்வளவு பேர் இந்த புத்தகத்தை பற்றி தளர்ந்த மனதிற்கு தங்க புஷ்பம் என்ற எனது நூலை பற்றி பேசிய வெங்கட்ராமன் அவர்களுக்கு எனக்கு நன்றி. அதை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ரமேஷார் அவர்களுக்கும் நன்றி. வந்திருந்த வாசகர்களுக்கு அத்தனை பேருக்கும் எனது நன்றி. நான் தன்னம்பிக்கை சார்ந்த நூல்களை மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறேன். அது ரமேஷாருக்கு தெரியும், வெங்கட்ராமனுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நன்றி, வணக்கம் வாய்ப்புக்கு. நன்றிங்க ஐயா, அருமையான ஒரு ஸ்பீச்சு. கண்டிப்பாக இந்த வாசகம் உண்மையிலே உயர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேரையும் இம்ப்ரெஸ் பண்ணும். அந்த அளவுக்கு மிக அருமையான ஒரு வாசகம். தேங்க்யூ. உங்களுடைய பணி தொடரட்டும். உங்களோட 630 புத்தகமாக மாறட்டும். இந்த அளவுக்கு உடல் நலமும் உடல் பலமும் கடவுள் கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, தாமோதரன் சார் உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். நற்பலருக்கு இனிய காலை வணக்கம். இன்று சிறப்பான ஒரு புத்தகத்தை திறனாய்வு செய்து நமக்கு அளித்த வெங்கட்ராமன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாம் ஆண்டவன் செயல். ஒரு புத்தகம் வெளிவந்து அவருடைய திறனாய்வுக்கு வருகின்றது என்றால் அது உள்ளே உள்ள கருத்துக்கள் நம் மனதை எவ்வளவு கவர்ந்திருக்கும் என்று படிப்பவர்களுக்கு தெரிந்ததை விட கேட்பவர்களுக்கு மிகவும் ஆவலாக உண்டு. அதை போல மாரிமுத்து சார் எழுதிய புத்தகங்களை திறனாய்வு செய்து நமக்கு அளித்த வெங்கட்ராமன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நற்பலையும் மூலியமாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். அடுத்து சிவசங்கர மேடம் நீங்க பேசலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம். ஹீலர்ஸை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்க பாடியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, பாட்டை ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ இருக்க எங்க மனசையெல்லாம் உங்க பக்கத்துல கொண்டுட்டு வந்துட்டீங்க. அந்த குட் ஸ்டார்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ஸ்டார்டிங். அப்புறம் எப்போதுமே செஷன்ல டெய்லி ஃபீட்பேக் கொடுத்து எங்களுக்கு அமிர்தத்தை கொடுத்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஃபுல் செஷனே அமிர்தமா கொடுத்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அப்புறம் திருக்குறளை எழுதின திருவள்ளுவர் நம்ம பக்கத்துல இல்லை, ஆனா இந்த புத்தகத்தை எழுதின மாரிமுத்து சார் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. அது இன்னும் ரொம்ப கேட்கணும் சாரோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு நீங்க பேசுறப்ப அப்படிங்கறது அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சாரும் அவரோட புக் எழுதுறப்ப அவரு என்னென்ன மாதிரி ஃபீல் பண்ணாருன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கதே நம்ம இந்த பிறவிக்கு கிடைத்த பலன் தான் சொல்லணும். ரைட்டரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்றது, ரைட்டர் நம்ம கூட பயணிக்கிறது, அந்த புக்கை நீங்க எடுத்து சொன்ன விதம் ரொம்ப எக்ஸலன்ட் சார். சூப்பரா இருந்துச்சு செஷன். இன்னைக்கு டே ரொம்ப மோட்டிவேஷனல் டேவா தான் இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். உங்களோட வாழ்றோம், இந்த அருமையான தெய்வத்து கூட வாழ்றோம் அப்படிங்கறதே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட ஒரு வார்த்தையுமே ரொம்ப பெரிய மீனிங் இருக்கும். நிறைய எங்களால கிரகிச்சு கொண்டுட்டு போக முடியாது. பட் டெய்லி டேக்கான பாசிட்டிவ் கோட்ஸ் உங்ககிட்ட இருந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சிவசங்கரி மேடம். அருமையான ஒரு நிகழ்ச்சியான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஆக்சுவலி டெரரிசம் ஏன் நம்மளால ஒழிக்க முடியல? சொல்லுங்க சார். சார் ரமேஷ் சார், சுமதிங்கிறவங்க யாரும் இன்னைக்கு புதுசா நம்ம தளத்துக்கு பார்க்குறேன். அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கண்டிப்பா சார், வேற நம்ம கொடுத்துருவோம்.
வரிசையாக கூப்பிட்டுருக்கேன், அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். டெரரிசம் ஏன் நம்மளால உலகத்தினால உழைக்க முடியல அப்படின்னாக்க, ஒழிக்க முடியலன்னா அவங்களோட கமிட்மெண்ட் அந்த அளவுக்கு தேடி அவங்க எல்லாம் ஒத்த சிந்தனையோட அதை பண்ற அதை முக்கியத்துவமா நினைச்சு பண்றதுனால தான் அதை ஒழிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நற்புலரியில நல்ல ஒத்த சிந்தனையோட நம்ம பண்ணும்போது இன்னும் பல பல நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் தினமும் நம்ம பார்க்க தான் போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட, ஆனா எல்லாருமே வந்து ஒத்த சிந்தனையோட இருக்கும்போது பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நன்றி. சரவணன் சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். ஹீலர் சார், ரொம்ப பின்னிட்டீங்க சார், ரொம்ப அருமை. எல்லாரும் ஒரு புத்தகத்தை சொல்லுவாங்க, நீங்க இன்னைக்கு பல புத்தகத்தை சொல்லி ரொம்ப பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள் தெய்வமே, வாழ்க பல்லாண்டு சார். வாய்ப்புக்கு நன்றி சார். சூப்பருங்க. எப்பவுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதுல கொடுக்கறதுல அவரை மிஞ்சிக்க ஆள் வரவே இல்லை. தம்பி உடையான் படைக்கஞ்சான், வாங்க தம்பி. அனைவருக்கும் காலை வணக்கம் சார். பேசுங்க சார். லட்சுமணன் சார் ஹீலர் சாரோட தம்பி. அதுக்குள்ள அந்த தம்பி ரெடி ஆயிட்டார், நித்யாதேவி தம்பி. இப்ப ஹீலர் சார் தம்பி தான் பேச போறாரு. பேசுங்க சார். சார், நேற்றுக்கு நைட்டு வந்து முருகன் சார் ஃபோன் வரும்போது நான் வீட்டில் தான் இருந்தேன். ஆக்சுவலாக நான் நைட்டு எனக்கு 10 மணிக்கு பஸ்ஸு, காலையில் 5:30 மணிக்கு பஸ் வந்துடும் போட்டிருந்தாங்க. சார் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துடணும்னு அவசரமாக வந்து லைனில் வந்துட்டு நான் ஆக்சுவலாக ஆகணும். ஏன்னா வெங்கட்ராமன் வந்து எனக்கு அண்ணனா வந்து கிடைச்சுன்றதுலாம் வந்து கடவுளோட செயல். ஆக்சுவலாக அது நான் வந்து இந்த மோட்டிவேஷனும் ஆல்மோஸ்ட் டெய்லி கேட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக டெய்லி கேட்டால் கூட இன்னைக்கு கேட்கும்போது அது புது கோணமாக இருக்கு. இந்த சார் சொன்ன அந்த 4 புஸ்தகங்கள் சொன்னார் இல்லையா, அந்த வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க, நோய் தீர்க்கு முத்திரை, இதெல்லாம் நானும் அவர் என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு நானும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை நானும் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப அருமையான சிந்தனை உள்ளவர் அண்ணா வந்து. அது மாதிரி வந்து மற்றவங்க புத்தகத்தை வந்து எல்லாரும் எடுத்து பேசுறாங்க. அண்ணனுக்கு வந்து அவரு ஒரு 100 புஸ்தகம் எழுதுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னோட தாழ்மையான வேண்டுகோள்னா அவர் சீக்கிரம் ஒரு புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சு அவர் புத்தகத்தை பற்றி நம்ம வந்து விமர்சனம் பண்ணணுன்ற எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்காது. அது கண்டிப்பா அவர் ஏற்றுப்பார் நினைக்கிறேன் அவரு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். கண்டிப்பா உங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பாக புத்தகம் எழுதுவார். நன்றி. நித்யாதேவியோட தம்பி வாங்க. இப்ப அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். என்ன கூறுவது என்று உண்மையை அதுதான் இந்த சிறப்பு. இதயத்தோடு நாம் பேசுவோம். நட்புலரி உள்ள இதே வந்து இதயத்தால் பேசுவது, வார்த்தைகளால் அல்ல, வாய்களால் அல்ல, இதயத்தால் பேசுவது. இன்றைய பொலிவாளர் தெய்வமே வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்தது ஐயா மாரிமுத்து ஐயா அவர்களே, உங்களுடைய அந்த புத்தகங்களை பத்தி சொல்றப்ப அதனுடைய ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையுமே பேசும், அது வேறு. ஆனா அதை அனுப்புறப்ப ரமேஷ் ஐயா சொன்னாங்களே, அதுல உங்களுடைய இது அங்க வந்து உங்களுடைய என்ன சொல்லுவது என்றே எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு பெரிய அது வந்து இறைவன் கொடுத்த வரம். அது அந்த அளவுக்கு நீங்க கவனம் செலுத்தி அதை அனுப்பணும், எப்படியும் நல்லா போய் சேரணுமே, கிழிஞ்சிடக்கூடாது, அந்த எண்ணமே இறைவன் கொடுத்ததுதான். நீங்கள் எல்லாம் எங்களுக்கு பொக்கிஷங்கள், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு பொக்கிஷங்கள். அதனால நாங்க எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா உண்மையா ரொம்ப பேரு அந்த புத்தகத்தை எனக்கும் அந்த அதே செட்டு வந்துடணுமே, எப்படியாவது வாங்கிடணுமேன்னு நிச்சயம் வந்திருக்கும். எனக்கு அது உண்மையா வந்தது. நாங்க உங்கள்ட்ட இருந்து பெற ஆசையோடு இருக்கிறோம், பெறுவோம். உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லக்கூடாது, வணங்குகிறேன். இறையருள் நிறைக. வணக்கம். நன்றிங்கய்யா, அருமை. வாழ்த்துக்கள். என்னோட கருத்து, வாழ்த்துக்கள் யாரவனாலும் நம்ம வாழ்த்தலாம். கடவுளையே வாழ்த்தி இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தேவாரம் மூலமாக கடவுளையே வாழ்த்தி இருக்கிறாங்க, வாழ்த்தலாம். புத்தகம் தேவைப்படுவார், ஐயாவை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவருக்கு பொறுமையாக ஒன்றா அனுப்பி வைப்பாங்க. அவரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிவிச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வரப்பிரசாதம் வந்து நம்ம கிடைக்காது. கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கன்ற சொல்லி சண்முக வீரமணி சார் பேசுங்க சார். வணக்கம்.
நட்புலரி குரூப் அனைவருக்கும் வணக்கம். முதலாக இந்த குழுவில் நான் பேசுகிறேன். உங்களை பத்தி ஒரு அறிமுகம் பண்ணிக்கிட்டு பேசுங்க சார். யார் அறிமுகப்படுத்தினாங்க உங்களை பத்தி சொல்லிட்டு பேசினா எங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் நண்பர் வெங்கட்ராமன் அவர்கள். 2020 ரயில்வே இன்ஜினியராக பணி செய்து ஓய்வு பெற்றேன். கடந்த 5 வருடமாக சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஒரு நன்மையாக இருக்கட்டும் என்று கருதி அதை செய்து வருகிறேன். யோசி நிறுவனம் மூலம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆனார். நண்பர் மாரிமுத்து அவர்களும் யோசி மூலமாக தான் இன்ட்ரோடக்ஷன் ஆகிறது. அவருடைய புஸ்தகங்கள் நான் ஒரு வருஷத்துக்கு முன்பே வாங்கிவிட்டேன். அதை படித்து வருகிறேன். அருமையான புத்தகங்கள். இன்றைய தலைப்பு கலந்த மாதிரி தங்க புஷ்பங்கள், அது நான் வாங்கவில்லை. அந்த புஸ்தகம் இன்றைக்கு நண்பர் வெங்கட்ராமன் சொல்லும்போது மிகவும் அருமையாக இருந்தது. இந்த நட்புலரி குரூப்பில் பயணம் செய்வதற்கு எனக்கு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சான்ஸ் கிடைச்சது இப்பதான். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த பணி தொடரட்டும். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி வீரமணி சார், அருமை. அடுத்து பன்முக திறமையாளர் நாகவல்லி மேடம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ரொம்ப நீங்க முதல்ல ஆரம்பிச்ச பாட்டே அந்த சிவனோட பாட்டு அப்படி கேட்க கேட்க அதனுடைய கருத்துக்களை கேட்க கேட்க அப்படி ஒரு நமக்குள்ளே ஒரு காலையில எழுந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம மனசுக்குள்ள அப்பவே ஒட்டிக்கிச்சு. அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது அந்த பாட்டோட இது. அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த ஒவ்வொரு புத்தகமும் அதை இன்னும் நம்ம படிக்காம இருக்குதேமேங்கிற ஒரு எண்ணம் அப்படியே மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா என்கிட்ட எல்லாமே மோட்டிவேஷனல் புக்ஸ் தான் நிறைய வச்சிருக்கேன். இந்த மாதிரி புத்தகங்கள் இல்லைங்கிறது நினைக்கும் போது எனக்கு இன்னும் சரி அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. சரி, நான் ரமேஷ் ஐயாட்ட அந்த புக்ஸ் எல்லாம் ஒரு இடம் பார்த்துட்டு கண்டிப்பா இதை வாங்கணும் அப்படிங்கிற மனசுக்குள்ள தோணுச்சு. இந்த எழுத்தாளரும் பக்கத்திலே இருந்து இத ஒருத்தர் தன்னுடைய புக்கை பத்தி ரெஃபர் பண்ணும்போது கேட்கறது ரொம்ப ஒரு அற்புதம். ஏன்னா இதுக்கு எல்லாருக்கும் கிடைக்காது. அது கிடைச்சது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருந்தது. இந்த ஒரு தளத்துல இப்படிலாம் ஒருத்தர் எழுதின புக்ஸை இன்னொருத்தர் வாசிச்சு அதை சொல்லும் போது எவ்வளவு படிக்கிறவங்களுக்கும் எவ்வளவு ஒரு சந்தோஷம், அதை கேட்கிறவங்களுக்கும் எவ்வளவு சந்தோஷங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப ஏன்னா அந்த மோட்டிவேஷனல் புக்கு 10ல் ஒருவனா இருக்கிறத விட 10ல் முதல்வனா இரு. உண்மை. நான் என்னோட தாட்ஸ் எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இந்த 10 பேர் வந்தாங்கன்னா அந்த 10 பேர்ல நம்ம ஒருத்தியா நிக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் இருக்குங்க. அதனால எனக்கு இந்த புக்ஸை கேட்கும் போதே எனக்கு படிக்கணுங்கிற ஆர்வத்தை அதிகமா இருந்தது. ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பா இதை படிப்பேன் எப்படியுங்கிற என் மனசுக்குள்ள விதைச்சிட்டேன். அது கண்டிப்பா வேரூன்றி வளருங்கிறது எனக்கு தோணுது. வாழ்க வளமுடன். நன்றி சார். நல்லா இருந்தது. ஒவ்வொரு கருத்துக்களுமே நீங்க பேசின ஒவ்வொன்றுமே என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச். தெய்வமே நீங்க சொல்லும் போது நீங்க கொடுக்குற ஃபீட்பேக் எல்லாம் நான் கேட்கும் போதே எனக்கு தோணும் அப்படியே படபடன்னு பொழிஞ்சு தள்ளுவீங்கன்னு சொல்லுவேன். இப்ப நீங்க அவ்வளோ நிறுத்தி நிதானமா ஒவ்வொன்றும் சொல்றது ரொம்ப நல்லா இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ மேடம். நாகவல்லி மேடம், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. கண்டிப்பாக அந்த புத்தகங்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவேன். சுமதி மேடம், உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்கள் ஃபீட்பேக்கும் கொடுங்க. சுமதி மேடம், சுமதி அஞ்சனா. ஓகே, நீங்க சொல்லுங்க மேடம், பேசுங்க. உங்களை அறிமுகப்படுத்திட்டு. ஹலோ, மார்னிங் சார். என் பேர் சுமதி அஞ்சனா. ஹலோ, கேக்குதா? சூப்பரா கேக்குது மேடம், பேசுங்க.
நான் வந்து ஆக்சுவலா வந்து என்னோட மதர் டங் தமிழ் தான். பட் ஆனா நான் வளர்ந்தது ஃபுல்லா பெங்களூர்ல. அங்க வந்து கன்னடா அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து தமிழ்ல எழுத படிக்கன்றது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. ஏன்னா ஸ்கூல்ல தமிழ் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து பெங்களூர்ல இருந்து இப்போ சென்னை வந்திருக்கேன். ஒரு நாள் புக் ஃபேர் நடந்தப்போ நான் அங்க போய் பார்த்தப்போ எனக்கு வந்து இது ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ஒரு புக்கு, கேள்விகள் பதில்கள். அது வந்து மாரிமுத்து சார் அவரு எழுதின புக் அது. அதை வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். பட் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் படிப்பேன். பட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணி இன்னைக்கு வந்து நான் மாரிமுத்து சாரோட புக்கு வந்து 9 புக்கு வாங்கியிருக்கேன். 9 புக்கு எல்லாமே எப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இதுல அவர் கன்வே பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது படிக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த ஆத்தரை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அவர் கன்வே பண்ற விஷயம், அவர் மோட்டிவேட் பண்ற விதம் எல்லாமே எனக்கு ரொம்பவே எப்படி சொல்றது, ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஸோ சார் வந்து ஐ ஷுட் கங்க்ராச்சுலேட் ஹிம் ஃபார் ஹிஸ் ஒர்க். அண்ட் நிறைய பேர் அவர் பேக் பண்ணி அனுப்புறதை பத்தி கூட சொல்லியிருந்தாங்க. அது வந்து நிஜமா ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஈவன் தட் ஆல்சோ. ஏன்னா எனக்கு வந்து அது ஓப்பன் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். அவ்வளோ நல்லா பேக் பண்ணியிருப்பாரு. அவரு பேக் பண்றதுக்கு அவரு வந்து சலிக்காம பேக் பண்ணியிருக்காரு. பட் நான் ஓப்பன் பண்றதுக்கு நான் சலிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் பேக்கிங் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பத்தி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஆல் யுவர் டைம். கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். ஹி இஸ் ரியலி a gem of a person. தேங்க்யூ சார். தேங்க்யூ சுமதி மேடம். நல்ல ஒரு ஃபீட்பேக் எழுத்தாளரை பற்றி கொடுத்தீங்க. தொடர்ந்து நம்ம தளத்தில் பயணிங்க. தினசரி நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். தொடர்ந்து பயணிங்கள். அது பெரிய உள்ளே இருக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறதுனால தான் அது அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிரிக்கிற மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. நான் கூட ரிசீவ்டு யுவர் புக்ஸ்ன்னு அனுப்பல, ரிசீவ்டு யுவர் ட்ரெஷர்னு தான் அவருக்கு மெசேஜ் போட்டேன். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ட்ரெஷர் ஒரு புத்தகமும், அதுவும் சாரோட புத்தகம் மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லோகநாதன் சார், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். என்ற பொறியாளர் நம்ம வெங்கட்ராமன் சார் ரொம்ப எப்பவுமே டெய்லி கேட்குறோம். இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் இந்த தளர்ந்த மனத்துக்கு தங்கபஸ்பம் அந்த புத்தகம் படிக்கிறோமோ இல்லையோ, படிக்கணும் கண்டிப்பாக. இதுக்கு மேலே படிப்பேன். இன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன் அந்த புத்தகத்தையே. அந்த புத்தகம் வந்து அதை விரிவாக சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தெய்வத்துக்கு கோடான கோடி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து இந்த விமானம் ஓட்டக்கூடிய திறமை உனக்கு இருக்கும்போது நீ ஏன் சைக்கிள் ஓட்டுனுங்கிறன்னு சொல்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சார். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஒரு சின்ன பாடல். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும், பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஐயா. ரமேஷ் சார் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மாரிமுத்து சாருக்கு கோடான கோடி நன்றி ஐயா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அருமையான ஒரு பாடல்கள் பாடினீங்க, சூப்பராக இருந்தது. வாங்க நண்பரே, நித்யதேவி மேடம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு பாடலுடன் தொடக்கம். அன்பே சிவம் அப்படின்னு ஒரு பாடல், ஆழ்ந்த மனதில். அதுக்கப்புறமா பல புத்தகங்களை காமிச்சு, இந்த புத்தகங்கள்லாம் நான் குறைந்த செலவுல தான் வாங்கினேன், ஆனால் நிறைந்த பலனை அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னதுல, அதுக்கப்புறம் தளர்ந்த மனதுக்கு தங்க பஷ்பம் இதோடைய ஒரு 3 தடவை கேட்டாச்சு. எழுத்தாரோடைய அறிமுகமும் நமக்கு கிடைச்சிருந்துச்சு. ரொம்ப பழகுவதற்கு பக்குவமானவர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த வயதுல உணவு பொறுமையா சில விஷயங்களை உள்வாங்கி அந்த தரவுகள் எல்லாம் குறிப்பெடுத்து இப்படி சொன்னா சரியா இருக்கும். நீங்க சொல்றதுல இந்த கருத்து எனக்கு முரண்பாடா இருக்கு.
இந்த கருத்து வந்து இப்படி இருக்கு அப்படின்னு அந்த எழுத்தாளர் சொல்றதாகட்டும், நம்முடைய கீரர் ஐயாவுடைய அந்த குரல், கணீர் குரல் இன்றும் அழகான துணியில ஒழிச்சிச்சு. நானும் திருச்சியை நோக்கிய பயணத்துலதான் இருக்கேன். வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க சந்திக்க என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு நேரம் இருந்தா தான் அப்படின்றது. ஏன்னா இன்னொரு வேலையா தான் வர்றேன். ஏன்னா ஏற்கனவே சொன்னீங்க இன்னொரு வேலையை வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வாங்கன்னு. நான் அன்னைக்கு கிளம்பிட்டேன் உங்களை பார்க்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மென்மேலும் வளர வேண்டும், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி எழுத்தாளர் எல்லாம் அறிமுகப்படுத்துறதுன்றது என்னுடைய கடமை. நன்றி, வணக்கம், வாய்ப்பு இருக்கு நண்பரே. எழுத்தாளர் கொடுத்த ஃபீட்பேக், கீழர் சார் கொடுத்த ஃபீட்பேக் ரொம்ப நன்றி. உங்களோட பயணம் இனிமையாக அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். அருணகிரி சார், நீங்க பேசலாம். அருணகிரி சார் கை உயர்த்திருந்தாங்க, இப்ப இல்ல. ஏற்புரைக்காக சார் டாக்டர் சிவகுமாரன் அவங்கள விட்டுட்டீங்க பாருங்க சார். சார் ரமேஷ். ஓகே, டாக்டர் சிவகுமார் சார் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஹீலர் சார் எப்போ பேசினாலுமே ரொம்ப எனர்ஜிக்காக இருக்கும். இன்னைக்கு பேசின அவர் ஒவ்வொரு வரியுமே பொன்மொழிகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. தெய்வமே, நீங்கள் எடுத்து இன்னைக்கு புக்கு எடுத்து சொன்ன விதங்கள் அனைத்தும் மிக மிக அருமை. அப்புறம் மருந்து சார் நம்பர் போட்டிங்கன்னா எனக்கு தேவையான புக்குகள் வாங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சிவகுமார் சார். அருணகிரி சார் காலத்தில் இருக்கீங்களா? ஓகே, ஏற்புரையாக ஹீலர் சாரை கூப்பிடுறேன். ஹீலர் சார் வாங்க சார். ரொம்ப நன்றி. எல்லாரும் இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன கிஃப்ட் அப்படின்னா, புத்தகத்தை பத்தி பேசினது, நன்றி சொன்னது, எழுத்துக்கள்ல எழுதணும்னு தோணுனது. இந்த லட்சுமி நாராயணன் என்ன எழுத சொல்றாரு அப்படிங்கும்போது, சில பேருக்கு எழுத வரும், சில பேருக்கு பேச வரும். சில பேருக்கு பேசும்போது அந்த எழுத்துக்கள் தடைப்படும். அந்த எழுத்துக்களை ரொம்ப உள்வாங்கி அதை எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் மாரிமுத்து சார்லாம் வேற லெவல். அதை நானும் முயற்சி எடுக்கிறேன். இந்த புக்கு என்னோட இந்த புக்கு தான் அந்த கிஃப்ட சொன்னது. இந்த புக்கு என்ன அப்படின்னா, ஜீவன் முக்தி. இந்த புக்கு 100 ரூபாய்க்கு 300 ரூபாய கட் பண்ணி போட்டிருக்கோம். 300 ரூபாய கட் பண்ணி 100 ரூபான்னு போட்டிருக்கோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொக்கிஷம். யார் எழுதுறா? ஹூ இஸ் இம்மெட்டீரியல்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எழுதுறாங்கிறது முக்கியம் இல்ல, என்ன எழுதுறாங்கன்னு பார்த்தோம்னா, வளரும் சூழ்நிலையை நம் வாழ்வை வடிவமைக்கும். வளரும் சூழ்நிலையே நம் வாழ்வை வடிவமைக்கும். உங்கள் உணர்வை நிலையை மாற்றுவதுதான் தீர்வு. உங்கள் உணர்வை நிலையை மாற்றுவதுதான் தீர்வு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஒரு பக்கத்துல போட்டுப்பாரு. இதுல மனித சரீரம் எடுத்ததே ஞானம் அடைவதற்குத்தான். மனித சரீரம் எடுத்ததே ஞானம் அடைவதற்குத்தான். உடல் எடுக்கும் முன்பே நீங்கள் செய்த பிரார்த்தனை, உடல் எடுக்கும் முன்பே நீங்கள் செய்த பிரார்த்தனை ஜீவன் முக்தி. இது ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. நம்ம வாங்கி உள்வாங்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களுக்குள்ள நம்ம டிராவல் ஆகணும். இந்த புத்தகங்கள் மட்டுமல்ல, எழுத்துக்கள் மட்டுமல்ல, வார்த்தைகள் மட்டுமல்ல, எழுதுபவர்கள் ஒவ்வொருத்தரும் பல பேர்களை செதுக்குகிறார்கள்ங்கிற அந்த உண்மையை நம்ம உணர்ந்து படிச்சு நம்ம குடும்பங்களை சிறப்பா ஆக்குறது மட்டும் இல்லாம, we have to plan for so many people. எல்லாரையும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு நம்மளுடைய வார்த்தைகளையும் செயலையும் சிந்தனையையும் விதைத்துக் கொண்டே இருப்போம். வாழ்க பல்லாண்டு நட்புரடி, வாழ்க பல்லாண்டு. குமரேசன் சார், நீங்க உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தரும். அதாவது சில பேர் இருந்து வேலை செய்வாங்க, சில பேர் இல்ல இருந்தாலும் வேலை செய்ய நடக்கும். அப்படிங்கும் போது உங்க குடும்பங்கள்லாம் சௌக்கியமா இருக்கிறதுக்கு இந்த தளங்கள் மூலமா நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க. இதுக்கெல்லாம் நாம எப்படி நன்றி கடன் தெரிவிக்க போறோம்? தெய்வமே, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் எப்ப நடந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நம்ம நல்லவர்களுக்கு சேர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதற்கான அந்த டச் த பீப்புள் த்ரூ வேர்ட்ஸ், டச் த டாக் த்ரூ வேர்ட்ஸ், டச் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வித் ஒவ்வொரு புத்தகத்தை தொடும்போதும் நாம் அவர்களுடன் பயணப்படுவோம். வாழ்க பல்லாண்டு. நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம். தேங்க்ஸ் லாட் சார். ரமேஷ் சார்,
உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தரும். 28ஆம் தேதியை புக் பண்ணிட்டு டாப்புன்னு அடிச்சு தூக்குனீங்க பாருங்க. சிறப்பு. வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ. நன்றிங்க ஐயா, அருமையான ஒரு உரை. 28ஆம் தேதியில உங்க பேர் எழுதியிருக்கு, அவ்வளவுதான். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள். எல்லாருக்குமே ஒரு இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் நோட்டா அமைஞ்சிருக்குன்னு சொல்ல மிகையாகாது. உங்களுக்கு ஒரு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த தளத்தில் எழுத்தாளரும் பயணித்தார் மாரிமுத்து சார், அவருக்கும் ஒரு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இணைந்து கலந்து கொண்டு அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து, அருணகிரி சார் கன்கிராச்சுலேஷன்ஸ் தெய்வமே அப்படின்னு போட்டிருக்காரு உங்களுக்கு. ரமேஷ் ராஜு சார் ஹார்ட்டி கன்கிராச்சுலேஷன்ஸ் தெய்வமே, எக்ஸலண்ட் எனர்ஜெட்டிக் பர்சன் அண்ட் எனர்ஜெட்டிக் வாய்ஸ், கிரேட் இம்பாக்ட்ஃபுல் செஷன் அப்படின்னு போட்டிருக்காரு. நித்யதேவ் மேடம் அருமைன்னு போட்டிருக்காங்க. வீரசேகரன் சார், மாரிமுத்து சார் ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ட்ரெஷர், மை நம்பர் இஸ்ன்னு போட்டிருக்காரு. ஐ வில் பே சார் வித் ப்ளஷர்னு கொடுத்துருக்காரு. என்ன இருந்தாலும் அந்த புத்தகம் பேக்கிங் கையில் வந்தோடனே உங்களுக்கு ப்ளஷர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கிறேன். நாமக்கல்லேருந்து சேகர் அருமையான உரையாற்றல் போட்டிருக்காங்க. ரம்யா கமல்ராஜ் மேடம் வந்து விஜயா பதித்தாருக்கு தருணத்தில் மிக்க நன்றி. மாரிமுத்து ஐயாவின் நிறைய புத்தகங்களை வாசிக்க வாய்ப்பாக இருந்தது, என்னால் இயன்றவரை பலருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவித்து, முத்துலட்சுமி மேடம் வெரி நைஸ் ப்ரெசன்டேஷன் பை ஹீலர் சார் அண்ட் வெரி நைஸ் புக்ஸ் பை ஆத்தர் மாரிமுத்து சார், எக்ஸலண்ட் மோட்டிவேஷனல் தாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவித்து, இன்று இணைந்து அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து, வேலை நிமித்தம் காரணமாக இணைய முடியாதவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, மீண்டும் ஒரு ஆளுமையுடன் நாளை சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ரமேஷ். நன்றி. குருவே சரணம். தங்கவேலு மாரி சார், வாழ்க பல்லாண்டு.